கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்துன்னு வச்சுங்க, அது குறைஞ்சபட்சம் இன்னும் கம்மியாக இருக்குது. நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன், ஒரு 14 கிலோமீட்டர்னு வைங்க. அதிலிருந்து நீங்கள் வந்து தொழுவலாம் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதை நாம் என்ன பண்ணுறோம், சலுகை வந்து பயன்படுத்தலாம், இல்லாதவங்க இல்லலாம். ஆனால் எது சிறந்தது? ஒரு சலுகை இருக்குது, ஆனால் சலுகை பயன்படுத்துறது சிறந்ததா, சலுகை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறந்ததான்னா சலுகையை பயன்படுத்துவது சிறந்தது. என்னன்னா இது வந்து முஸ்னத் இதில், இது வந்து பஸாரில் 988வது ஹதீஸ், சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 3567வது ஹதீஸாக இது வருது. இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸ் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன் சலுகைகளை பயன்படுத்தப்படுவதையே நேசிக்கிறான். சலுகைகளை யூஸ் பண்ணுறதை அல்லாஹ் விரும்புகிறான். எது மாதிரினா, தனக்கு மாறு செய்பவர்களை எப்படி அல்லாஹ் வெறுக்கிறானோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவனை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகிறான்ல, அது மாதிரி சலுகை பயன்படுத்துகிறவனை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் இதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வந்து அமல்களில் இன்னும் நம்ம என்ன ஒரு தப்பான ஒரு அல்லாஹ் பற்றி தப்பான இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தொழுகையில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை கையை உயர்த்துறாங்க. இது என்னது? ஹதீஸ் இருக்குது, சையான ஹதீஸ் இருக்கு. ஒரு முறை கையை உயர்த்துறதுக்கு சையான ஹதீஸ் இருக்கு. 3 முறை கையை உயர்த்துறதுக்கு என்ன இருக்கு? ஹதீஸ், சையான ஹதீஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகி போச்சு, 2 விதமான செய்திகள், சஹியான செய்திகள், முஹத்திஸீன்களால் ஏற்கப்பட்ட செய்திகள் கிடைச்சிருச்சு. இப்போ இவன் என்ன சொல்றான், இவனை பார்த்து நீ செய்யறதுனால உன் தொழுகை ஏற்கப்படாது. இவன் என்ன சொல்றான், இவனை பார்த்து உன் தொழுகை ஏற்கப்படாது. ஆனால் உண்மை என்ன, ரெண்டுமே ஏற்கப்படும். ஏன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரெண்டுக்குமே ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இருக்கு, ரெண்டுமே ஏற்கப்படும். இது பற்றி ஒரு ஹதீஸ் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுறாரு. யார் சொல்கிறா? அப்துல்லா இப்னு மசூத். இவர் சாதாரண ஆள் கிடையாது, குரானை தொகுத்ததில் இவர் முக்கியமான ஒரு ஆள். இவரே வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் ஒரு குரான் வசனத்தை ஓதுறாரு. அவர் ஓதிய முறைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டிருந்தேன். இவர் வேற மாதிரி ஓதுறாரு, ஆனால் ரசூல்லா வேற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு, அவரை போய் நான் டக்குன்னு பிடிச்சி ரசூல்லாட்ட தரதரான்னு இழுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டேன். இவர் பாருங்க குரானை வந்து தப்பாக ஓதுறாரு, வேற மெத்தடில் இவர் ஓதுறாரு, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு மாற்றமாக இவர் ஓதுறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விடுறாரு. உடனே ரசூல்லாவுடைய மூஞ்சி, ரசூல்லா சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டா, இந்த மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா ரசூல்லா பார்க்குறாரு, இவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறார். யாரை பார்த்து? அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்குறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அதிருப்தியை நான் கண்டேன். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் இருவருமே சரியாகத்தான் ஓதுகிறீர்கள், எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு கொண்டு அதனால் தான் அழிந்து போனார்கள். இப்படி தான் எல்லாம் சண்டை சச்சரவு பண்ணிட்டு அழிஞ்சு நாசமாக போனாங்க. நீ ஓதுறதும் கரெக்டு, நீ ஓதுறதும். அப்போ வேணும்னே 2 மெத்தடில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க, காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி தான் என்ன, அவன் ஹதீஸ் அடிப்படையில் அவன் செயல்படுறான். இப்போ நான் கேட்குறோம், அது எப்படி, இது வலுவான ஹதீஸ், இது பலவீனமான ஹதீஸ்? சஹியானது நீயே சொல்கிற, சஹியான ஹதீஸில் அமல் பண்ணலான்னு நீயே சொல்கிற, அப்புறம் இது கம்மி சஹி அதிக சஹி என்னத்தை போயிருக்கு? சரி செஞ்சுட்டு போனால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ அதிக சஹி நீ நினைக்கிறீல்ல, அதை செஞ்சுட்டு போ. நீ அதையும் அவன்கிட்ட சொல்லிடு. அவன் தொழுகை ஏற்கப்படாது, அவன் பாத்தில் இருக்கான், அவன் பிதஅத்து செய்கிறான், இவன் இப்படி ஆயிடுவான் அப்படி ஆயிடுவான் இப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குற நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?